கருவுற்றிருந்தா ஒரு குழந்தைக்கு தான் தாயாக முடியும். கருணை உள்ளத்தோட இருந்ததுனால பல பேருக்கு தாயா இருக்காருன்னு அன்னை தெரசாவ நடிகர் பார்த்திபன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்றார். இப்படி இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல கருணை உள்ளத்தோட பல பேருக்கு தாயா இருக்கிற ஒரு பையனை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு சின்ன பையன், ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவங்க அம்மா அப்பானால கால்கள்ல ஏதோ பிரச்சனைன்னு கூலி வேலைக்கு கூட போக முடியாத சூழ்நிலை. குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக சாணி அள்ளி அதுல வர்ற வருமானத்தை வச்சு காப்பாத்துறாரு. ஒரு நாள் இரவு ஒரு 10 ரூபாய் மட்டும்தான் அவர் கையில இருக்கு. ரோடோரமா நடந்து போயிட்டு இருக்காரு. அங்க ஒரு பிச்சைக்காரரு அவரை பார்த்து கையேந்துறாரு. கையில இருக்கிறது வெறும் 10 ரூபாய் தான். அது நைட்டு சாப்பாட்டுக்கு தேவை. ஆனா அதையும் பொருட்படுத்தாம அவருக்கு காசை போட்டுட்டு நேரா வீட்டுக்கு போய் ராத்திரி படுத்து தூங்குறாரு. ராத்திரி எல்லாம் பசி, அவரால் தூங்கவே முடியல. அப்ப யோசிக்கிறாரு, இந்த மாதிரி எவ்வளவு பேரு குடும்பத்தாலையும் சமூகத்தாலையும் கைவிடப்பட்டு ரோட்டோரங்கள்ல, சாக்கடைக்கு பக்கத்துல, குப்பை தொட்டிக்கு பக்கத்துல, மரத்துக்கு அடியிலன்னு உடம்பு ஃபுல்லா நோய்களோடையும் பசியோடையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கைய அர்ப்பணிக்கணும்னு முடிவெடுத்து களத்துல இறங்குறாரு அந்த பையன். அவர்தான் அக்ஷயம் அறக்கட்டளை நவீன்குமார். தன்னை போலவே சக மனிதர்கள் மீது அக்கறை கொண்ட இளைஞர்களோட துணையோட கடந்த 10 வருடங்களா ஆதரவற்று மிக மோசமான நிலையில போராடிட்டு இருக்க ஆயிரக்கணக்கான மனிதர்களை மீட்டு அவங்களுக்கு உணவும் உடையும் சிகிச்சையும் புகலிடமும் கொடுத்து வாழ்வமைத்து கொடுத்திருக்கிறார் நவீன்.